நீங்க வைரல் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒருபோது விளையாடாதீங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு வீடியோ பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இன்ஸ்டால ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்குன்னு வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி நேற்று கேரளால பொறுத்தவரை ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஆண் என்ன பண்றாரு, என்கிட்ட உரசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடிய சமயத்துல அதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மனிதர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தூக்கிட்டு இறந்துட்டார். இது சம்பந்தமா மக்களிடத்துல சொல்ல வர்றது என்னது அப்படிங்கும் போது நிறைய பேர் பலவிதமான பல்வேறு கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிறருக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பாம இருக்கிற வரையும் சரி நல்லது. ஆனா அதே இது நீங்க சொல்லோ செய்யலோ ஏதோ ஒரு விஷயம் பிறருக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சமயத்துல அதனுடைய கர்மா, அதனுடைய வலி நிச்சயமா உங்களுக்கு தேடி வரக்கூடியதா இருக்கும். அந்த மனிதர் அவர் செய்தது சரியா தப்பா, இல்ல இந்த பெண்மணி வேணுக்குன்னு அது வைரல் ஆகுதுக்கா இப்படி எல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது சரியா அப்படிங்கிற வாதாடுறதை விட, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை விட மட்டம் தட்டாம, அதாவது வெற்றி இருந்தா தோல்வின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுறதை விட, வெற்றி இரண்டு பக்கம் வெற்றியை நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, வழிகள் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க கூடாது. நம்ம ஒரு சைடு உயர்த்தியும் இன்னொரு சைடு தாழ்த்தியும் சொல்றதை விட ரெண்டு சைடு சமமாவும் வைக்கலாம் அப்படிங்கிற நம்ம யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லப்படக்கூடியதா இருக்கு.